வணக்கம் கைஸ், உங்கள் எம்ஜி பவி என்னுடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்ப வீடியோக்குள்ள போவோம். இங்கிலாந்தும் நம்மளுடைய ஸ்ரீலங்காவும் மோதுகின்ற மூன்றாவது சர்வதேச ஓடிய தொடரானது இன்றைய தினம் நடைபெற்றது. முதல்ல துடுப்படுத்த ஆடிய இங்கிலாந்து அணி 3 இலக்குகள் இழந்த நிலையில 352 ஓட்டங்களை விளாசுறாங்க. இதுல ஹாரி ப்ரூக்கும் ரூட்டும் சேர்ந்து சதம் அடிச்சு விளாசி தள்ளிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸ்ரீலங்கான பந்து வீச்சாளர்கள் அனைவரையே தட்டி துவைக்கப்பட்டார்கள் தான் சொல்லணும். நடுவ வந்த ஜேக்கப் பெத்தில் அவரும் ஒரு 65 ஓட்டங்களை விளாசி அவுட் ஆயிருந்தாரு. ரூட்டும் ஹரிப்ரூக்கும் கடைசி மட்டுமே களத்துல நின்று இந்த போட்டிய பெரிய ஒரு ஸ்கோருக்கு கொண்டு போயிருந்தாங்க. 382 ஓட்டங்கள் மிகப்பெரிய ஒரு ஸ்கோருக்கு கொண்டு போயிருந்தாங்க. அதே மாதிரியே ஸ்ரீலங்கா டீமும் ஏதாவது கம்பேக் செய்வாங்களான்னு பார்த்தா ஓப்பனிங்ல இருந்தே அதிரடியாக இருந்துச்சு. ஆனா ஸ்ரீலங்கால ஹமில் மிஷாரா அவுட் ஆனாரு. அதுக்கு பேருந்து 10 நிமிஷங்க அதிரடியாக விளையாடி ஒரு அரைச்சதத்தை எடுத்து அவுட் ஆகியிருந்தாரு. இந்த போட்டி ஒரு முழு மாற்றமாகவே சென்றிருந்தது தான் சொல்லணும். அதுக்கு பிறகு குஷல் மெண்டிஸ் அவரும் அடித்தாட முற்பட்டு ஆட்டத்தை இழந்திருந்தாரு. அதுக்கு பிறகு பவன் ரட்நாயக்க மிகவும் அற்புதமான ஒரு ஆட்டம், சதம் விளாசி இறுதி மட்டும் நின்றிருந்தாரு களத்துல. சாம் கரன் துல்லியமான ஜோக்கர்ல சிக்கி கொண்டாரு தான் சொல்லணும். ஸ்ரீலங்கா டீம் பெர்ஃபெக்டா பேட்டிங் செஞ்சிருந்தாலும் ஒரு குறையொன்று இருந்துச்சு. தனஞ்சியடி சில்வா, அசலங்க, அதே மாதிரியே வெள்ளாலகே, வனிந்து கசரங்க தங்களுடைய ஆட்டத்தை பொறுப்பேற்கல என்றதுதான் மெயின் விஷயம். இந்த சீரீஸை ஸ்ரீலங்கா ஈஸியாக கைப்பற்றி இருப்பாங்க. தனியொரு நபராக பவன் ரட்நாயகா துல்லியமான ஒரு கேமை காட்டியிருந்தாரு. தனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும்ன்றத புலி மாதிரி பதுங்கி இருந்திருந்தாரு. இந்த வாய்ப்பு அவருக்கு இலகுவாகவே கிடைத்திருந்தது தான் சொல்லணும். குட் கேம், குட் இன்னிங்ஸ் பவன் ரட்நாயக்க. சரி, இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். உங்கள் எம்ஜி பவி இங்கிலாந்தும் நம்மளுடைய ஸ்ரீலங்காவும் மோதுகின்ற அடுத்த போட்டி ஒன்று இருக்குது. 3 T20 சர்வதேச T20 இருக்கு. தசுல் ஷனக கேப்டன் செய்ய போறாரு. அதுக்கு நீங்க சொல்லுங்க, ஸ்ரீலங்கா டீம் விட்டதை பிடிப்பாங்களா? அத T20 வேர்ல்ட் கப்புக்கு தயாராக தான் அந்த போட்டி ஒரு பயிற்சி ஆட்டமாகவே இருக்கும். அதனால ஸ்ரீலங்கா டீம் எப்படியாவது இங்கிலாண்டை டொமினேட் பண்ணி ஒரு கேப்பி மூமெண்டோட ஸ்ரீலங்கா டீம் T20 வேர்ல்டு கப்புக்கு என்டர் ஆகணும். அதுதான் எங்களுக்கும் வேணும் ஸ்ரீலங்கா ஃபேன்ஸா. ஓகே, தொடர்ந்து வீடியோ முடிக்கலாம். உங்கள் எம்ஜி பவி, டாடா.